தட போட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள வில்லாடா. மைதானம் தேவையில்ல, அம்பயரும் தேவையில்ல, யாருக்கும் தோல்வி இல்ல வில்லாடா. டாடி மம்மி டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள வில்லாடா. டாக்ஸிக்காரன் தான் நான் ஏறும் போதெல்லாம் அடமீட்டருக்கு மேல தந்து பல்லிச்சானே. பஸ்ல ஏறித்தான் ஒரு சீட்டு கேட்டேனே, தன் சீட்டை டிரைவர் தந்து விட்டு ஓரம் நின்னானே. அளவான உடம்புக்காரி, அளவில்லா கொழுப்புக்காரி, அளவான உடம்புக்காரி, அளவில்லா கொழுப்புக்காரி, இருக்குது இருக்குது வாடி உனக்கு ராத்திரி கச்சேரி. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள. தருணியா, ஓகே. இன்றைக்கி உங்களோட பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கணக்கு கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா, எக்கச்சக்கமாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. யாராக இருக்கலாம்னு எதிர்பார்க்குங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியல, அப்படி சொல்லக்கூடாது. யாராக யார் அனுப்பியிருப்பாங்க? கூடுதலாக நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களாகவும் இருக்கலாம், வராதவங்களாகவும் இருக்கலாம், வெளிநாட்டிலேருந்தும் வந்திருக்கலாம். யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியல. சரி, நீங்கள் யாரை கூடுதலாக எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்குமென்னு சொல்லி ஒரு எழுந்த மனம் ஒன்றையும் எதிர்பார்க்கலையா? சரி, உங்களுக்காக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா, ஒன்றா தாரம். நீங்கள் அதுக்கு பிறகு கெஸ் பண்ணுங்கள் யாராக இருக்கலாமெண்டு. ஓகேயா? சரி, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. சரியா, ஓகே. உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டு பார்ப்போம். அதை அப்படி பின்னுக்கு வைப்போம். ஓகே, உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்குது. ஓகே, ஃபாரின்லேருந்து அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்?
யார் அனுப்பும்? பொருள் யாருமே இல்லையா? இருக்கணும். அப்படி அனுப்பியிருந்தா யாரா இருக்கும்? உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட் வந்திருக்குது. ஸோ நீங்கள் சொல்லாட்டி அவங்க கவலைப்படுவாங்க, ஐயோ உங்களோட பேர் சொல்லலைன்னு சொல்லி. பெரும்பாலும் யாரை எதிர்பார்க்குறீங்க, யாரா இருக்கலாம்னு சொல்லி? தெரியல. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக புக்ஸ் வந்திருக்குது. சரியா, நல்லா படிக்க சொல்லி வந்திருக்குது. சரி, உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட், சாக்லேட் பாஸ்கெட், அதோட புக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பாஸ்கெட் வந்திருக்குது. உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? உடுப்பு வந்திருக்கலாம். சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் என்ன வந்திருக்குன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக அழகான ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க. சரியா, ஓகே, உங்களுக்காக என்னோட கிஃப்ட் வந்திருக்குது, அதையும் பார்ப்போம். அப்படி ஓகே, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? என்னவா இருக்கும்? ஃப்ரேம் வந்திருக்கு. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதுக்குள்ள என்ன மடி வந்திருக்குன்னு சொல்லி. சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஃப்ரேம் வந்திருக்கு. அதை அப்படியே திருப்பி காட்டுங்க. உங்களோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு உங்களுக்காக ஃப்ரேம் அனுப்பியிருக்காங்க. சரியா, இப்போ வெளிநாட்டிலேருந்து யாரை எதிர்பார்க்குறீங்க, யாரா இருக்கலாம்னு? தெரியல. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் பார்ப்போமா? ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? ஓகே, தெரியலன்னு சொல்லக்கூடாது, ஏதாவது நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லத்தான் வேணும். என்னவா இருக்கு? சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்மார்ட் வாட்ச் வந்திருக்கு. சரியா, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, இதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ வந்திருக்கு. சரியா, சரி, அதில் உங்களுக்காக இவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களோட அண்ணா, அக்கா, மச்சான், மச்சாலன்னு சொல்லி இவ்வளோ பேரும் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. சரியா, ஓகே, எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இவ்வளோ கிஃப்ட் வரும்னு சொல்லி? இல்லை. பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம்? சரி, அவங்களுக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஓகே, உங்களோட அண்ணா, அக்கா, மச்சான், மச்சானன் சார்பாகவும், மிக்கி சார்பாகவும், பவுனியா சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஓகே, வெல்கம்.